தடன் ஹாய் வெல்கம் டு சஞ்சீவன் ஆலியா யூடியூப் சேனல். நான் தான் உங்க அன்புடன் ஆலியா மனுஷா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த vlog வந்து ஆக்சுவலி நான் முக்கியமா பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபேமிலியா எல்லாருக்கும் ஷூட் வேலை எதுவுமே இல்லாம இன்னைக்கு ஸ்கூல் எல்லாமே நாங்க லீவ் போட்டுட்டு வீட்டுல வந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டே வந்து ஒரு மெமரபிள் டேவா மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஹாப்பினஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து மைண்டுக்கு வருது என்னன்னா, பிரியாணி சாப்பிடுவோமா அப்படின்னு தான் மைண்டுக்கு வரும்ல. அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இப்ப நம்மளா செஞ்சு சாப்பிடுறதை விட ஒரு செலிபிரிட்டி ஷெஃபை கூட்டிட்டு வந்து அவரு சமைச்சு போட்டு அவரு கையால சாப்பிடும் போது அந்த வேற லெவல் இந்த ஹோட்டல்லயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும்ன்றதுனால இன்னைக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஷெஃபை வந்து நாங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் என் ஹஸ்பண்ட், நானு, ஃபேமிலி, குழந்தைங்க, ரிலேஷன்ஸ் எல்லாருமே வீட்டுல இருக்க போறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி சமைச்சு அந்த 5 கோர்ஸ் மெனு வந்து நாங்க சாப்பிட போறோம். அண்ட் இந்த vlog வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் நீங்களும் வந்து இந்த 5 கோர்ஸ் மெனு வீட்டுல ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த vlog ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு வைஃபை எல்லாம் நல்லா ஆன் பண்ணி நல்ல நெட்வொர்க் வரவும் சூப்பரா சமைச்சு நீங்க என்ன சமைக்க போறோம்? என்ன சமைக்க போறோம்? பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி. வாட்? ஆக்சுவலி நான் சாப்பிட்டதே இல்லைங்க ஃபிஷ் பிரியாணி. நிறைய பேர் சமைச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல ஃபிஷ் பிரியாணி எல்லாம். ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வரும்னு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா காசிமேட்ல இருந்து மீனை இறக்குறோம். எல்லாமே ஃப்ரெஷ். பின்ன ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும், ஹெல்தியா. சரவணன் ஷெஃப் வேற வராரு. ஆமா, அதனால எல்லா மக்கள் வந்து இந்த vlog பார்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் பார்ப்போம். இப்ப நான் வந்து கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கேன்னா, ஏன்னா நான் தொடர்ந்து கண்டினியூஸா ஷூட் பண்ணேன். ஏன் அப்படி டல்லா இருக்கீங்க? ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட உங்களை சந்தோஷமா தான் வச்சிருக்கேன். நீங்க சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க. ஆனா டாக்டர் சொன்னாங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, அதனால வந்து கொஞ்சம் அங்கங்க டார்க் ஸ்பாட், இங்க மட்டும் பிக்மெண்டேஷன். ஓகேயா, இங்க மட்டும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து ஷூட்ஸ்ல போய் டெய்லி போறோம், சன் எக்ஸ்போஷர், ஆல்சோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் பெரிய ரோல் பிளே பண்றதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ரெடி ஆனாதான் வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு 10 பேர் கெஸ்ட் வராங்க வீட்டுக்குன்னா நம்ம வந்து என்ன ஸ்கின் என்ன க்ளோயிங் நம்மளை பார்த்து சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து என்ன பண்ண போறேன், மேஜிக் சீரம் அப்ளை பண்ணி அப்படியே ஃபேஸை தேஜஸ் ஆகிட்டு எல்லாரும் முன்னாடி போய் நிற்க போறேன். சோ இதுதான் நான் சொன்ன அந்த மேஜிக் சீரம், ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். ஃபாலோ மீ. ஆக்சுவலி வந்து ஹிமாலயா இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ்ட் ஃபார் இயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால எனக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்டபிளான பிராண்ட் இது. அதனாலதான் நான் நார்மலா வந்து ஃபேஸ் சிரம்ஸ் இதெல்லாம் வந்து ஹிமாலயாலேயே போய்க்கிறது. ஏன்னா அது சேஃப், இத்தனை வருஷம் யூஸ் பண்றதுனால. எனக்கு வந்து இந்த டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சிரம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இது வந்து ஆர்கானிக்கலி சோர்ஸ், அதுவும் 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்ட் டர்மரிக் இருக்கு. இதுல 10% கிளைகாலிக் ஆசிட் and 2% நியாசினமைட் இருக்கு. இந்த ஃபேஸ் சீரமா நீங்க அப்ளை பண்ண உடனேயே அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஃபேட் ஆகி அந்த க்ளோயிங் ஸ்கின் இருக்கிறது வந்து விசிபிளா உங்களுக்கு தெரியும். இந்த சீரமா நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண உடனேயே இன்ஸ்டன்டா யூ கேன் see டார்க் ஸ்பாட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி அந்த க்ளோயிங் ஸ்கின், இன்ஸ்டன்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சீரமா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போறேன். How it works பார்க்கலாமா? இந்த சிரமை 2 to 3 drops எடுத்துட்டு உங்க ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்ல சர்க்குலர் அண்ட் அப்வர்ட் மோஷன்ல அப்ளை பண்ணுங்க. இது உங்க ஸ்கின்ல சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும் and reduce your dark spots instantly and gives you instant super glow skin. இதை ஃபாலோ பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, கோல்டு பிரஸ்ட் டர்மரிக், அதுவும் 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்ட் டர்மரிக் இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க எங்க வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, அமேசான், பிளிப்கார்ட், நைகா, ஆல்சோ ஹிமாலயாவோட அபிஷியல் ஆப் அண்ட் வெப்சைட்லயும் நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கே போய் செக் அவுட் பண்ணுங்க டு கெட் கிரேட்டர் டிஸ்கவுண்ட். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்க போயிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து இந்த செலிபிரிட்டி ஷெஃப் கூட சமைச்சு சாப்பிட போறோம். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல? எதனால? இதே ஓகே, நல்லதா இருக்கு. புது ட்ரெஸ் அழுக்கா இருக்கக்கூடாதுல்ல? சரி, ஓகே, மாத்திட்டேன். என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு செம்ம சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் இன்னைக்கு. அதுல முக்கியமா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த கெஸ்டே சமைக்க விடுறோம். ஆமா, இது எந்த விதத்துல நடக்கும்னு தெரியல. எல்லா வாட்டியும் கெஸ்ட் வருவாங்க, நம்ம தான் சமைச்சு போடுவோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ட்விஸ்டா வந்த கெஸ்டே சமைச்சு போடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு, ஏன்னா அவர் சமைக்க கூடிய ஒரு ஆள் தான், அதனாலதான் அவருக்கு ஆப்டான ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு அழகு பாக்குறோம். அப்படியே உள்ள வாங்க, யாரும் நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கலாம். டடான் 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 டடான். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப். வந்து எஸ் இன்னைக்கு என் கையால் தான் சமைச்சு உங்க எல்லாத்துக்கும் போட போறேன்னு சொல்லி உங்களோட கை வண்ணத்தை
காமிச்சிடலாமா? ஸ்பீடாக எல்லாம் சாப் பண்ணி முடிச்சாருன்னு பாருங்க பாப்பு. சொல்லுங்க ஷெஃப், ஹவு டு யூ ஃபீல்? ஸோ ஹாப்பி. ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து குக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம். இதனால கோவிலெல்லாம் குக் பண்ணியிருக்கேன். ஓகே. லார்ஜ் ஈவெண்ட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். 8,000 9,000 பீப்புள். பட் ஒரு ஃபேமிலி ஒரு புதுசாக ஒருத்தனை வீட்டுக்கு போய் குக் பண்ணுறதுன்றது முதல் இது. தேங்க்யூ ஸோ மச் சரவணன் ஷெஃப். நம்ம 5 கோர்ஸ் மெனு குக் பண்ணலாம். கண்டிப்பா 5 கோர்ஸ் மெனுவா? ஆமா. சூப்பு, சாலடு, மெயின் கோர்ஸ், புலாவ், அந்த நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், ஃபிஷ் பிரியாணி அண்ட் சக்க பிரதமன். நீங்க எடுத்துக்கங்க. எதுமா? ஆன்ட்டியோட வாசம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இதுல வேலை இல்ல. எங்க அவ்வளோ செட் இருக்குமா? I got so many sets. இது எங்க மெமரியா வச்சுக்கணும்ல. உங்களுடைய அன்பு போரும் எனக்கு. எப்பயுமே கரம் மசாலா வந்து அப்படியே போடுறத விட இடிச்சிட்டு போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்கள் 10 போடுற இடத்துல ஒரு 6 போட்டிங்கன்னா கிராக்கெல்லாம் ஆகிடுச்சா? பயப்படாதீங்க, நத்திங் இல்லை. கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணுறேன் நான். பயந்தோம்னாக்கா நம்ம சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா ஆயில் போட்டோம். ஆயில் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஹோல் கரம் மசாலா, மிளகு, சோம்பு, ஜீரகம், தனியா, அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டிருக்கிறோம். வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் போட போகிறது மஞ்சத்தூள். ரொம்ப காரம் தேவையா இல்லை கம்மியாகன்றது நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு 4 மிளகா போடுறேன். சூப்புன்றதுனால சிக்கனை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இடிச்சிட்டு போட்டோன்னா அதோட ஜூஸ் நல்லா இறங்கும். நம்ம நிஸ்வான் நமக்காக இடித்து வச்சிருக்கிறாரு. நம்ம பண்ணிகிட்டு இருக்க சூப் பேர் முருக் தனியா ஷோர்பா. ஸோ இப்போ சிக்கன் வந்து சீல் ஆகிடுச்சு. அந்த சூட்டில் சீல் ஆகிடுச்சுனாக்கா அந்த நார்மல் ராலேருந்து நார்மலுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ வந்து இது முருக் தனியா ஷோர்பான்றனால தனியாவுக்கு அதோட வேறு தண்டு எல்லாத்தையும் போடுறேன். இதுதான் உண்மையாலுமே பார்க்க போனீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தலையெல்லாம் வந்து நம்ம வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப எனர்ஜெட்டிக்கானது. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் திஸ். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம், உப்பும் போட்டுடலாம். டால்மா, மூங் டால், ஊற்றுங்க, பயப்படாமல் ஊற்றுங்க. இன்னும் 4-5 கிளாஸ் தேவைப்படும். சூப் இல்லை இது. ஓகே. நான் என்ன எவ்வளவு போட்டேன்னு தெரியாது எனக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு அளவுலாம் கிடையாது. சூப்பு தானே. 1/2 கிலோ சிக்கனு நமக்கு சூப் வந்து குறைஞ்சது ஒரு 1.5 லிட்டர் தேவைப்படும். 1.5 லிட்டருக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டே இருக்குன்னா 25 கேன் சொல்லி ஊற்றிட்டு போகிறோம். என்ன அவ்வளோ பெரிய இது இத்தினோண்டு அடுப்பு வைக்கிறீங்க? பரவாயில்லையா? ஆன் பண்ணல. ஆன் பண்ண. சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா பிரியாணிக்கு? எல்லாம் ரெடியாக இருக்கா பார்த்துப்போம். எங்கே கரம் மசாலா? அதுக்குள்ளே பாக்ஸை தூக்கிட்டாங்க. அங்கே இருக்குது ஆன்ட்டி அப்படி தான் லைட்டா கரம் மசாலா. இது அங்கே இருக்குது. இதுதான் ஹோல் வேணும், பவுடர் லேட்டர். பாத்திரம் சூடாயிடுச்சு. தெரியுமா பிடிங்க, ஒன்றும் ஆகாது. வெடிக்க போகுதுன்னா சொல்கிறேன், ஃப்ளைட்டு புக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஹேவ் a taste on it. செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. இன்னும் ரெடி ஆகலடாமா அது. ஆனா நல்லா இருக்கே. இன்னும் நல்லா கொதிச்சு அது ஹோல் கரம் மசாலா, ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ப்ரௌன் ஆகலை, ப்ரௌன் ஆகிற வரலையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கண்ணாடி மாதிரி வந்துருக்குது. இது வந்து கிளாசி ஃபினிஷிங் வாங்க ஆனியனுக்கு. புலாவுக்குலாம் இதுதான் கரெக்டான இது. ப்ரௌன் ஆகக்கூடாது புலாவ் பண்ணுறது. ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணியாச்சுனாக்கா கொஞ்சம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறமாயிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படியே பரட்டி வச்சிடும். மேரினேஷன் இல்லைனா பச்சை வாசம் அடிக்கும் அப்படியே உள்ளே போணுச்சுன்னா. திருச்சி பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ரா ஸ்மெல்லு, நிறைய பேருக்கு அந்த மீன் கவுச்சின்னுவாங்க, அது பிடிக்காது. இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அந்த கவுச்சி எல்லாம் போயிடும். பிரியாணின்றதுனால சங்க்ஸ் வந்து நல்லா பெருசாக வெட்டியிருக்கு பாருங்கள், இல்லைனா உடஞ்சி போயிடும். குழம்புனாக்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கலாம் வேணுன்றப்போ. இதில் நார்மலாக ரெகுலர் நம்ம பிரியாணிக்கு பண்ண மசாலா தான். எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்குது எக்ஸ்ட்ரா லெமன் ஸ்குவீஸ், அவ்வளோதான். அதே மாதிரி
ஆயில் போட்டிருக்கேன், ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா. இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் விஸ்க் பண்ணி வச்ச தயிர், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். ஸோ தட் இப்போ இது ரெண்டுத்தையும் பெரட்டி விட்டோம்னாக்க ஃபிஷ் வெந்துடும். ஃபிஷ் வெந்தோன்னா அதோட ஜூஸ் அதில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி, அந்த அரிசி இதில் போடுறோம். தண்ணி நம்ம சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகணும்னாக்கா தண்ணி சூடாக இருந்ததுன்னா உடனே பிரியாணி ரெடி ஆகிடும். அதனால் சுட வச்சுருக்கேன் பக்கத்தில். அந்த தண்ணியை தூக்கி ஊற்றி ரைஸ் நல்லா வெந்து வர்ற டைம், கடைசி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்குது, ஃபுல்லாக வேக போகுதுன்றப்ப இங்கே இருக்கிற மீனை தூக்கி மறுபடியும் இதில் போட்டுடுறோம். தம் வைக்கிறோம். ரெடியாக இருக்குது. நாக்கில் இப்பயே எச்சி வந்துருச்சு, மன்னித்து விடுங்கள். இங்கே தான் சேருவேன்னு நினைக்கிறேன். இங்கே Calden, they will call me. ஆஹா, மீனோட ஜூஸ்லாம் இறங்கிடுச்சு, நல்லா வாசமாக இருக்கும். வந்து பாருங்கள், ஃப்ரெஷ் ஃபிஷ். இப்போ எடுத்துடலாம். நான் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் டேஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணுற பழக்கம் இல்லை. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்போ தான் தண்ணியில் சால்ட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணோம். சூட போட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா? சால்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் இட். கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹிமாலயன் சால்ட் ஃப்ரம் பாகிஸ்தான். நிஜமாலுமே இந்தியாவில் கிடையாது இந்த சால்ட் ராக்ஸு. டெபாசிட்ஸ் ஃபுல்லுமே வந்து அந்த சைடு தான். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இருக்கிறதுலே ஃபைன் கிரெயின் இது, அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ரெடி. எல்லா அரிசியும் இதில் போட்டாச்சு. ஒரு மாதிரி ஸ்டார்ச்சியான ரைஸ் இது, அதனால் இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இஸ் ஆசம். பாஸ்மதியோட அருமையாக இருக்கும் இது பிரியாணிக்கு. இதில் வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ரைஸ். கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கு. கரம் மசாலா பவுடர் போட்டேன் ஆல்ரெடி, 2 டீஸ்பூன் போட்டேன். ஹோம் கிரவுண்ட், அம்மா கையால் அரைச்சது. அதுக்கப்புறமாயிட்டு நம்ம பாதி வேக வச்சுருந்த மீன் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து இது மேலே அடுக்கிட்டு இப்போ மூடியை போட வேண்டியது தான். இந்த மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அதிலே மேலே ஊற்றிட்டிங்கனாக்கா the flavor is there. That's it. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. மூடியை போட்டுடுவோம். ஒரு அமுக்கி கரெக்டாக உட்காந்துருக்கா. ரெடி ஆன்ட்டி? பண்ணிடலாமா? பண்ணலாம். ரிப்பன் கட்டிங். இந்தாங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்களுக்கு தான் முதல்ல. செமையா இருக்கு. ரொம்ப டெலிஷியஸ். ப்ரான்ஸ் தொக்கு. முக்கியமாக அந்த ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணு. நல்லா வந்திருக்கிறானே. இதுதான் முதல் முறையாக நானே மீன் பிரியாணி பண்ணிக்கிறேன். ராயபுரம் பாஷை வருது. மீன் பிரியாணி பண்ணிக்கிறேன். நானும் முதல் முறை அப்போதான் கண்டுக்கிறேன். எம்மா போதுமா? போதும் போதும், உங்களுக்கு எவ்வளோ துண்ண முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோமா. இந்தாங்கம்மா, அப்பாலிக்கு துண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் யூ, ப்ளீஸ் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்பூன் வேணுமா? ஐயோ, பிரியாணி கையில் சாப்பிட்டா தானே டேஸ்ட்டு. ஸ்பூன்லையா? மேகா சாச்சம். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு ஆண்டி. ஆண்டி செம்மையா இருக்கு ஆண்டி. ஃபிஷ் பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கா? ஃப்ளேவர் செம்மையா வந்திருக்கு. ஃபிஷ்ஷையும் அப்படியே பிச்சு அதோட சேர்த்து சாப்பிடுங்க. ஆமா செம்மையா இருக்கு ஆண்டி. அட்டகாசல. இந்த மீன் சாப்பிடுங்கம்மா, அது அந்த அளவுக்கு இது இருக்காது மசாலா. இந்த ஃபிஷ் சாப்பிடுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு செம்ம அன்ஃபர்கெட்டபிள் மெமரபிள் டே ஷெஃப்.
செம்மையா வந்து ஒரு 5 கோர்ஸ் மெனு. நாங்க வந்து ஒரு ஹோட்டல், ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கிடைக்கக்கூடிய விஷயத்த வந்து எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்லை, 1.5 ஹவர்ஸ் அந்த டைம்லயே வந்து எங்களுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் எங்க எல்லாரோட சேர்ந்து சாப்பிடணும் கண்டிப்பா. எல்லா செமையா எல்லா பாப்பு ஃபேமிலி கெட் டுகெதர் தி பெஸ்ட் கெட் டுகெதரா இருக்கு போது பாப்பு. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு, அதனால தான் அது பெஸ்ட். செமையா இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட போகிறோம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம் பக்கத்தில். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோட குக் பண்ணி சாப்பிட்டு அந்த மெமரியை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ see you, டாடா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சஞ்சீவனாலயா யூடியூப் சேனலில் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்து ஒரு நிமிஷம் என் தட்டை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க ஆண்டி. பாப்பு எனக்கு டைம் இல்லைங்க, என் தட்டு அங்கே போயிடுச்சு, அதனால் உடனே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செமையாக இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்து எக்ஸாக்டாக சமைச்சு வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் நம்ம சரவணன் ஷெஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்சோ சரவணன் ஷெஃபுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே பாருங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. Thank you, anytime. See you soon. God bless you. I'm here only. வாங்க Just a call away. சாப்பிடுவாங்க.